சென்னைனாலே ஃபேமஸ் நம்ம மக்கள், ஆன்மீகம், அப்புறம் நம்ம ஊர் சாப்பாடு. சென்னையில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போகணுன்னா எங்கே போவாங்க? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், இல்லைன்னா காஞ்சிபுரம், இல்லை 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருவண்ணாமலை தானே ஞாபகம் வரும். மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து வெறும் 30 கிலோமீட்டரில் இருக்கிற ஸ்ரீ ராமராஜா, தி லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் போல தான் நாங்களும் 2020 ஒரு ஜோஷோட ஆரம்பித்தோம். எங்கள் மெயின் கோவில் பூரண பிரம்மம். அதாவது 10 அவதாரங்களும் ஒன்றா இருக்கிற ஒரே விக்கிரகம் ஸ்ரீ ராமராஜாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஜனவரி மாதம் மகரஜோதி, சுமார் 2000 பேர், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு விரதம் இருந்து இருமுடி ஏந்தி பாத யாத்திரையா பூரண பிரம்மம் கோயிலுக்கு வந்து அவங்க கையாலேயே ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. சபரிமலைக்கு போக முடியாதவங்கலாம் கூட அவங்க விரதத்தை இங்கே வந்து நிறைவேற்றிப்பாங்க. அடுத்தது பிப்ரவரி மார்ச் மாசத்துல சிவராத்திரி. இங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். உள்ளூர், வெளியூர், வெளிநாடுன்னு ஆயிரக்கணக்கில் வந்து கலந்துப்பாங்க. பிள்ளையார்ல ஆரம்பிச்சு முருகர், ஐயப்பன், பெருமாள், அம்பாள், சிவன் 6 கால பூஜை செம கிராண்டா ரொம்ப அழகா நடக்கும். எந்த கோவிலுமே இல்லாத மாதிரி இங்க ஒரு காலத்துக்கும் ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இல்லாம வேதம் சொல்லி பல்லக்கு எடுத்து வெள்ளித்தேர் இழுத்து ரொம்ப வித்தியாசமா பண்ணுவாங்க. அத்திவரதர், ஷிரிடி சாய், பரமசிவன், மகாகால பைரவர், 9 அடிக்கு யோகா ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர், சஹஸ்ரலிங்கம்னு பல கோவில்கள் மக்களுக்காக அழகழகா கட்டியிருக்காங்க. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணி பார்க்குற அத்திவரதரை இங்க எப்போ வேணா வந்து பார்க்கலாம். இங்க இருக்கிற ஷிரிடி சாய் ஞான சாயா காட்சி அளிக்கிறார். இங்க இருக்கிற துணி வித்தியாசமா இருக்கும். எந்த ராசிக்காரங்களும் தோஷ நிவர்த்திக்காக இங்க வந்து பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சண்டி யாகம், சுதர்சன நரசிம்ம யாகம், மகா மிருத்யுஞ்சய யாகம், சத்ரு சம்ஹார யாகம், ஸ்ரீகிருஷ்ண மகாயாகம், பிரத்யங்கரா யாகம்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பல யாகம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க அதாவது ஸ்ரீ ராமராஜ்யத்துல இன்னொரு பெரிய ஹைலைட் நவராத்திரி. இங்க இருக்கிற பூரண பிரம்ம பெருமாளுக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு ஒவ்வொரு நாளும் ஒரு அம்பாள் வடிவத்துல அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த 9 நாள்லயும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்துக்கிற கலை நிகழ்ச்சிகளை பார்க்க தனியா ஒரு கூட்டமே வரும். அப்படியே ஒரு கோலாகலமான தீபாவளிக்கு அப்புறம் கந்தசஷ்டி திருச்செந்தூர்ல நடக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து இங்க நடக்கிற சத்ரு சம்ஹார யாகத்திலையும் சூரசம்ஹாரத்திலையும் பங்கெடுத்துப்பாங்க. சஹஸ்ர தீபமா ஆரம்பிச்ச ஒரு பயணம் இந்த வருஷம் 30,000 50,000 ஆகி இப்போ லட்ச தீபமா உருவெடுத்திருக்கு. நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எந்த கோவில 1 லட்ச தீபம் மாசம் ஏத்துறாங்க? இங்க ஒரு மாசமும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு ஊரே கூடி வந்து 1 லட்ச தீபம் ஏத்துறாங்க. இந்த விழாவில் யார் வேணா வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு யாகமும், சத்யநாராயண பூஜையும், அன்னதானமும் நடக்கும். இப்படி இந்த ஊரலகமே மறக்க நினைக்கிற 2020 ஸ்ரீ ராமராஜ்யத்துல ஒரு பெருவிழாவா கொண்டாடி இருக்கோம். அப்போ எங்களோட 2021 எப்படி இருக்கும்? வாங்க வந்து பாருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் என்னன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோவில் ஸ்ரீ ராமராஜா டெம்பிள் லேண்டு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று சண்டேங்கிறனால நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறனால அதை பற்றி ஒரு vlog வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு கண்குள்ள காட்சியாக என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக இருந்துச்சாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம காருக்குள்ளே யார்? ஆர்கே கிரியேஷன் ஃபேமிலி. இப்போ இந்த ஆர்கே கிரியேஷன் ஃபேமிலி எங்கே போகுதுன்னா, வண்டலூர் ரோட், கேளம்பாக்கம், ஸ்ரீ ராமராஜா டெம்பிள் லேண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது அந்த போகிற வழியில் ஜூ
இந்த ஜூக்குள்ளே போனால் நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இதுக்காக விலாகும் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதையும் ஒரு வீடியோவாக போடுவோம். இப்போ அப்படியே போய் லெஃப்ட்டு திரும்பினா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் கேளம்பாக்கம்னு இருக்கும். அந்த ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாம். லெஃப்ட்டு திரும்பிட்டோம். அங்கே பாருங்கள் கேளம்பாக்கம்னு இருக்குது. இப்போ அப்படியே இந்த ரோடை ஃபாலோ பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். வண்டலூர் ஜூக்கிட்டேயே நிறைய பேர் இருக்காங்க. அந்த கோயில் வந்து புது கோயில் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா லேக், மரம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். லேக் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் இந்த ஸ்மைலி பொம்மை ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்லேருந்து தான் வாங்கினோம். ஸ்டிக்கர் மாதிரி அப்படியே கார்லேயே ஒட்டிட்டோம். இது என்ன பண்ணாலும் சிரிச்சிக்கினே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது காரில் ஒட்டி வச்சா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி காடு தான். இந்த இடமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லாக காடு தான் சுற்றி. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்களா குளோப் ஷேப்பில் இருக்கிற இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த குளோப் ஷேப்பில் இருக்கிற இண்டஸ்ட்ரி இது ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியும் சூப்பராக இருக்குது. பாடியோ எவ்வளோ பெரிய ஃப்ளாட்டு. அந்த தாகூர் காலேஜ் பக்கத்தில் தான் ஒரு குபேரர் கோயில் இருக்குது. அந்த குபேரர் கோயிலுக்கும் விளாக் இருக்குது. அந்த குபேரர் கோயில் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ஒரு விளாகாக போடலாம். இது என்ன நான் என்ன சொன்னாலும் சிரிக்குது. ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற இடம் வந்து மிளகாத்தம்மன். அதுவும் ஒரு விளாக் இருக்குது, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த ஸ்ரீ ராமராஜ்ய டெம்பிள் லேண்டை சுற்றி இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக காடு தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். சுற்றி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. நல்லா காடுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. ஆனால் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் வந்து வண்டலூர் ரோட் கேளம்பாக்கம் வழியாக வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடலாம். நாதஸ்வரம் வச்சுட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. அதே மாதிரி நிறையா செடி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா டைனோசரு நல்லா பெருசாக இருக்குது இந்த டைனோசர். இப்போ அப்படியே உள்ளே போனால் இங்கே ஒரு இடம் வருது. இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட மொதல் இடம். இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லிங்கத்தை வந்து அவரோட பக்தர் அணைச்சி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இது வந்து ஜிராஃபி இருக்குது. கண்ணாடி பொட்டிக்குள்ளே தட்சிணாமூர்த்தி இருக்குது. நல்லா இது வந்து எனக்கு கோயில் மாதிரியும் தோணலை, பார்க் மாதிரியும் தோணலை. நல்லா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தோணுச்சு எனக்கு. நீங்கள் என்னன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஏரியாவே நல்லா இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா மான்குட்டி, பின்னாடி அந்த கல்லாக இருக்குது. சிவன் லிங்கம் இருக்கீங்க, கிரேனு, நந்தி நிறையா இருக்கீங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முயல்குட்டி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மான்குட்டி இருக்குது, நந்தி இருக்குது, கிரேன் இருக்குது. இங்கே நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்குது. இந்த இடமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா காடுக்குள்ளே இருக்குது இந்த இடம். நல்லா காடுக்குள்ளே இருக்குது இந்த இடம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த இடத்துல வந்து குகை நமக் சிவாயர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்குலாம் அந்த இடம் த்ரில்லிங்காக இருக்கும். பார்த்திங்களா நந்தி அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். குகை நம சிவாயர் நீங்கள் நிஜமாலே அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போகும்போது. இது வந்து கோல்டன் கலரில் ஒரு இது இருக்குது லிங்கம். இந்த சிவன் சூளத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. நிறையா இருக்குது இங்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். அப்புறம் சிவனும் பார்வதியும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சுலாம் பண்ணியிருக்காங்க. நல்லா தத்ரூபமும் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த குகை நமக் சிவாயர் இடத்துக்குள்ளே போகும்போது நல்ல இதுவாக இருக்கும். நம்ம நடக்கும்போது சென்சார் லைட்லாம் இருக்கும். இங்கே பார்த்திங்களா ஆஞ்சநேயர், இதுவும் நல்லா கோல்டன் கலரில் இருக்குல்ல. அதுக்கப்புறம் பேம்பூலேயே லிங்கம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பேம்பூலேயே செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். சுற்றி நல்லா காடு. இதுதான் நான் சொன்ன குகை நமக் சிவாயர். இங்கே போகும்போது தான் உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். விநாயகர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த விநாயகர். குகைக்குள்ளே விநாயகரா?
இந்த விநாயகர் சிலை ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். நடக்கும்போது கால் கிட்டலாம் சென்சார் லைட்லாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்களா இந்த இடமே சூப்பராக இருக்குல்ல. இங்கே உட்காந்து நல்லா மெடிடேஷன் பண்ணலாம். அந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணால் ஒரு சவுண்ட் இருக்காது. லைட்டெல்லாம் வேறு லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அபிஷேகம்லாம் இந்த இடத்துல செம்மையாக இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்களா லிங்கம் இருக்குது குகைக்குள்ளே. சென்சார் லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே ஷேடோவில் தெரியுறது நான் தான். லைட்டிங்கை பார்த்தீங்களா. அதுவும் இந்த பக்கத்தில் வந்து ஆலமரத்தில் தொங்குற மாதிரி விருதுகள்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த இடம் தான் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. லைட்டிங்ஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய குழி இருந்துச்சு. எனக்கு அதுதான் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இதுக்கு அப்படியே வெளில வந்தால் மரத்தில் வந்து செஞ்சுருக்காங்க பலகையை. திருப்பி வந்த வழியாகவே வந்துட்டோம். பூத்தொட்டிகள்லாம் இருக்குது. அந்த குகை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மரத்துலலாம் வச்சுருக்காங்களே லைட்டிங்ஸு. நல்லா இருக்குது இந்த இடம். என்ன இது டயர்லலாம் பம்பு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டதாக இருக்கே. ஆமாம் அது கிருஷ்ணர் தான். இங்கே எல்லாமே கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. இது கிருஷ்ணர் தான். இது என்ன கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் இருக்குது. நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது இங்கே கிருஷ்ணரும் ராதையும். இங்கே ஒரு பாம்பு, முயல் குட்டி, மான் குட்டி, விஷ்ணுவோட 3 அவதாரங்கள். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராதையும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சுல்ல நிறைய சிலை. இங்கே பார்த்தீங்களா இதுதான் கிருஷ்ணர். கண்ணாடி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா கிருஷ்ணர் பாலம் அப்படியே எல்லாமே கிருஷ்ணர் சாற்றியதாக தான் இருக்குது. இதுதான் கிருஷ்ணர். ஓரத்தில் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள்லாம் இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட மெயின் ஹைலைட்டே பூர்ண பிரம்மம்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் வந்து வாலண்டியராக உறைஞ்சிருக்கிறது. இது வந்து ஒரு ஸ்கூலு. முருகர்லாம் அழகாக இருக்குல்ல. அதுவும் கோல்டனாக இருக்குது. இப்போ துர்கா பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்களா பாரதியார், கொடிமரம், சுத்தி காடு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தோணுச்சு. சிங்கம், துர்காதேவி அழகாக இருக்குது. மரத்துலேருந்து பூக்கள்லாம் கொட்டியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. சுற்றி நான் சொன்ன அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வாலண்டியராக வந்து உறைஞ்சிருக்காங்க. நம்ம ஃபேவரட் லிட்டில் கிருஷ்ணா பாடியோ தத்ரூபமாக உறைஞ்சிருக்காங்களே. பார்க்கும் மாதிரியும் தோணலை, கோயில் மாதிரியும் தோணலை. டூரிஸ்ட் பிளேஸுங்கிறது நிரூபிச்சிட்டாங்க. ஜீப்ரா, பிளேயிங் ஏரியா, யானை, ஹிப்போபொட்டமஸ். நல்லா இருக்குது இந்த இடம். அதோ அந்த பக்கம் தான் ஸ்கூலு. நிறையா ஸ்டாச்சூஸ், அதுவும் வித்தியாசமான ஸ்டாச்சூஸாக இருக்குது. விசேஷங்கள் அன்றைக்கி தான் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் போல். கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், ஹல்க்கு போஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே டூரிஸ்ட் ஏரியா மாதிரியே இருக்குது இந்த இடம். நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாடியோ பார்த்தீங்களா சுற்றி எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் குகை நமச்சிவாயர் தான். உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இது சாமியை சுற்றிலாம் சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. நந்தி, ஔவையார், முருகன் நிறையா இருக்குல்ல இங்கே ஸ்டாச்சூஸ். இது சிவன் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேஸ்லாம் கீழே சிவன் பிக்சர்ஸ் இருக்குது. இந்த பார்த்தீங்களா லிங்கம். இங்கே சுற்றியும் சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்களே. அப்படியே இந்த பக்கம் வந்தால் நரசிம்மர் லக்ஷ்மி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் என்ன சாமி இருக்குது? இங்கேயும் சோல்ஜர்ஸா. இந்த பக்கம் அனுமன் இருக்குது. இந்த செடி அழகாக இருக்குது. 9 ஃபீட்டுக்கு இருக்கும். இதுதான் ஸ்ரீரடி சாய்பாபா. அதோட அந்த இடத்துல தான் இருக்கும். பார்த்தீங்களா ஸ்ரீரடி சாய்பாபா பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது விஷ்ணு,
இது அதுக்கு பக்கத்தில் இருந்த ரூமு. இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த விஷ்ணுவும் அப்படியே ஒரு சுத்து போடு. டன். ஸ்ரீரடி சாய்பாபா இடத்துல வந்து விநாயகர் கூட இருந்துச்சு. பார்த்தீங்களா, டைனோசர் சுற்றி நிறையா செடி, ஸ்கூல் அந்த பக்கம், யானை. இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் இங்கே ஹைலைட்டு. பூர்ண பிரம்மம் பார்த்தீங்களா, 18 படி ஐயப்பனுக்கு இங்கே இருக்குது. சபரிமலைக்கு போக முடியாதவங்களாம் இங்கே வரலாம். இதுதான் பூர்ண பிரம்மம். நாங்கள் வந்து சண்டே போனோம், நேற்று சண்டே போனோம். அதனால சூரிய வடிவத்தில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பூ லைட்டாக மறைச்சிட்ருக்கு. அதோ அந்த கிளாஸில் இருக்கிறது தான் ஐயப்பர், கிளியராக தெரில. 18 படி இருக்குது. பூர்ண பிரம்மத்துக்கு சூரிய வடிவத்தில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். செவரு பேர் நம்ம சொன்னாங்க. டேயில் ஒரு மாதிரியும் நைட்டில் ஒரு மாதிரியும் ஒலிக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு அந்த செவரு. இதுதான் பூர்ண பிரம்மம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாமி. இதுதான் இங்கே மெயினு. அதுவும் 7 மணிக்குன்னா நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து வெள்ளி தேர் இழுக்கலாம். யார் வேணாலும் இழுக்கலாம். டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்தீங்களா, பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது கிரீடம். அப்புறம் மண்டே வந்து சிவனை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. டியூஸ்டே வந்து முருகரை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. வெட்னஸ்டே வந்து ஆஞ்சநேயரை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. தேர்ஸ்டே வந்து குருவை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரைடே வந்து அம்மனை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சாட்டர்டே திருப்பதியில் இருக்க பாலாஜி பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சண்டே திருப்பி சூரிய வடிவத்தில் இருக்க அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி டெய்லி ஒவ்வொரு விதமான அலங்காரம் பண்ணுவாங்க. 7 மணிக்கு வந்தால் வெள்ளி தேர் இழுக்கலாம். அது மாதிரி மாதம் ஒரு தடவை 1 லட்சம் விளக்கு ஏற்றுவாங்க. அது மாதிரி நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளியில் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாப்பில் வந்து அந்த திருப்பதி பாலாஜி பெருமாளோட கிரீடம் மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்தீங்களா, அதுதான். திருப்பி ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி லிங்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் குட்டி லிங்கம், அதுக்கப்புறம் அந்த அம்மன்லாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். அப்புறம் கடைசியாக இதுதான் இந்த ஏரியாவோட மேப். ஸ்ரீராமராஜ்யா இதுதான் இந்த மேப். இதை பார்த்து தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போனோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லா இடத்துக்கும் கவர் பண்ணிட்டோம். 3 இடம் மட்டும் கவர் பண்ணல. மகாலட்சுமி, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகர், அத்திவரதர். இது 3 தான் நம்ம பார்க்கல. ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.